வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது செந்தில் பாலாஜியை பற்றி ஒரு 3 விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அந்த 3 தகவல் என்னன்றதை முழுமையாக பார்க்கலாம். அதாவது சிகிச்சை எடுக்கும் நாட்களை பார்த்திங்கன்னா கணக்கில் கொள்ள முடியாது. அமைச்சர் செந்தில் பாலாஜி சிகிச்சை பெற்ற நாட்களை பார்த்திங்கன்னா நீதிமன்ற காவல் நாட்களாக பார்த்திங்கன்னா கணக்கில் கொள்ள முடியாது என்று நீதிபதி கார்த்திகேயன் கூறியிருக்கிறாரு. இது அமைச்சருக்கு புதிய நெருக்கடியை கொடுத்துருக்குன்னே சொல்லலாங்க. கைது செய்யப்பட்ட முதல் நாளே பார்த்திங்கன்னா அமைச்சர் பார்த்திங்கன்னா நெஞ்சு வலி காரணமாக பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பின்பு அவருக்கு பார்த்திங்கன்னா இதயத்தில் 4 அடைப்பு இருக்கிற காரணத்தினால அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சைலாம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட இப்போ அவர் விசாரணை காவல் எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேலாகுது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா முதல் நாளே அமைச்சருக்கு நெஞ்சு வலியாக மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டாருங்களா. தற்போது சிகிச்சை பின் பார்த்திங்கன்னா அமைச்சரை கஸ்டடியில் எடுத்துக்கொள்ள அனுமதி அளித்திருக்காங்க நீதிபதி அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக என்ன தகவல்னால், 2வது தகவல் கைதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா அமைச்சருக்கும் தெரியும். ஏன்னா செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா ஏன் கைது செய்யப்பட்டார் என்பது பார்த்திங்கன்னா எல்லாம் அவருக்கு நன்றாகவே தெரியும் அப்படின்றத நீதிபதி கூறியிருக்கிறாரு. கைதுக்கான காரணம் குறித்தும் பார்த்திங்கன்னா அமைச்சருக்கு தெரிவிக்கப்படவில்லை என்று அமைச்சர் தரப்பில் இருக்கிற வழக்கறிஞர் வாதாடிட்டு இருந்திருக்காங்க. செந்தில் பாலாஜி தரப்பினர் இதுக்கான ரீசனும் எங்களுக்கு தெரியாது, கைது பண்ண போகிறோன்ற எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் கைது பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கோம். இந்த அவருடைய வீட்டில் தான் பார்த்திங்கன்னா இருந்திருக்கிறாரு. காரணம் எல்லாமே பார்த்திங்கன்னா அவருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது காலை முதலே பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் அவர் வீட்டில் ரைடு நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அவருக்கு என்ன காரணத்துக்காக ரைடு நடத்துகிறோம் எல்லா தகவலும் அப்டேட் ஆகிருச்சு. பட் இருந்தும் அவருக்கு தெரிலன்னு சொல்லி பொய்யான ஒரு குற்றச்சாட்டை எங்கள் மீது வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையினர் பார்த்திங்கன்னா அவங்களோட தரப்பில் வாதங்களை முன் வச்சிடுறாங்க. சரிங்களா. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கைது சிறை தண்டனை சட்டப்பூர்வமானது. அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கைது மற்றும் நீதிமன்ற காவல் இரண்டுமே பார்த்திங்கன்னா சட்டப்பூர்வமானது தான் அப்படின்ற மாதிரி நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவிட்டிருக்கிறாரு. அதோடு அமைச்சரின் மனைவி மேகலா அவர்கள் பார்த்திங்கன்னா ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு பார்த்திங்கன்னா உகந்தது அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வழக்கை தள்ளி வச்சுட்டாரு. அமைச்சரை பார்த்திங்கன்னா காவலில் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீதிபதி பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்கிறாரு. எப்போது காவல் என்பதை பார்த்திங்கன்னா இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரணைக்கு வரும் பொழுது அந்த தகவலானது வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கணும். அடுத்தடுத்து செந்தில் பாலாஜியின் வழக்கில் எத்தனை திருப்பு முனைகள் வரப்போகுது அப்படின்றது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.